கைஸ், நான் உங்கள் ஆகாஷ். ஸோ இன்றைக்கி சும்மா ஒரு குட்டியாக விளாக் பார்க்கலாம். வயலில் இருந்து விளாக் எப்படிலாம் தண்ணி பாய்ச்சிட்டேன் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ பார்க்க போகிறீங்க. சரி, நம்ம வயலில் தான் வந்திருக்கோம். இதுக்கு நான் தண்ணி பாய்ச்சது வந்திருக்கோம். இந்த வயலில் நெல் இருக்குது இல்லைங்களா, நெல் தண்ணி இல்லை, அது தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அங்கெல்லாம் பாய்ச்சியாச்சு. இப்போது காலையிலேருந்து இதெல்லாம் மாஞ்சிருச்சு, இதுவும் மாஞ்சிச்சு. இது நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்தாண்டு ஃபுல்லாக மாஞ்சிச்சு. இப்போது இதில் தண்ணி இருக்குது, ஓகே. அந்தாண்டு இருக்குது ரெண்டு, அதுதான் இன்னும் பாசணும். ஸோ இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கு, தெரியுங்களா. ஸோ காலையிலேருந்து பாய்ச்சிட்டு இருக்கோம். அண்ட் உங்கள் வில்லேஜில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்களா? அண்ட் சிட்டியில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ், இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பிடிக்குமா? பிடிச்சிருந்துன்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். வில்லேஜெல்லாம் இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கலான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிட்டியில் தான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். ஸோ நிறையா இருக்குது வயல். அப்படியே பின்னாடி காட்டுற பாருங்க. எல்லாம் நெல். அண்டாண்ட பெரிய நெல், வேறு ஒருத்தர் வருது வெயில்காரரு. அண்டாண்ட கரும்பு. இங்கே குருவிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த குச்சி தான் காற்றடிக்கும் போது அது ஆடுமா, அப்படியே அதை பார்த்துட்டு குருவி ஓடி போயிடும். அதுக்கு அது பயம் குருவிகளுக்கு. இன்னொரு சில இடத்துலலாம் ஸ்பீக்கர் வச்சு யானை கத்துற மாதிரி, குருவி கத்துற மாதிரியே இல்லை ஏதாவது சவுண்டு போடுற மாதிரி வச்சு விட்ருவாங்க. அதை பார்த்துட்டு குருவி வராது. இதுக்கப்புறம் வயலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வளர்ந்துட்டுருக்கா பூச்சிலாம் வரும். பூச்சி வந்து நெல் கடிக்கும், அப்படியெல்லாம் இதாகும் ஒரு இடத்துல. இப்போ பாருங்கள், இதில் வந்து இது மாதிரி கட்டாகுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கெல்லாம் பூச்சி பண்ணுற வேலை. சரி செய்கிறதுக்கு மருந்து அடிப்பாங்க. அப்படின்னா தான் நெல் நல்லா வளர்ந்து பெருசாகி அதில் நெல் வைக்கும். இல்லைனா அது வளராது, அப்படியே குட்டியாகவே கிடந்து குட்டி குட்டியாக வச்சு வீணாகிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அங்கே ஒரு குருவி பறந்து போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா. காலையிலே வந்தோம் அப்படின்னா அப்படியே லைனாக ஏகப்பட்ட குருவி இந்த வழியிலே அப்படியே உட்காந்துருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்க. விவசாயி ஆனால் நிறைய பேர் விவசாயிலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வந்து பாருங்கள், தெரியும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வண்டி ஓட்டும், அது சேத்தெல்லாம் மறித்து க்ளீன் பண்ணணும், வெட்டணும், அள்ளி சேர் வைக்கணும், திரும்ப அதை சரிசையாக பண்ணணும். அப்புறம் நெல் நாற்று எடுத்து இங்கே வந்து கொட்டணும், அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் போடணும். நடுவாங்க, நட்ட பிறகு களை பறிப்பாங்க, அதுக்கு மருந்து அடிப்பாங்க, பூச்சி வராமல் பார்த்துக்கணும். டெய்லியும் வேலை தான் இதில். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறது, விவசாயம்லாம் ஜாலியாக இருப்பாங்க, கிராமத்தில் வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கெலாம் இங்கே யாருமே ஜாலியாக இல்லை. ஆல்வேஸ் இது பார்த்த மாதிரியே இருக்குது. எங்களுக்கு சிட்டி சைடு பார்த்தா தான் அது எங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணும். சொல்ல பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா, விவசாயம்லாம் பிடிக்குமா? பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்குமா பிடிக்காத அப்படின்னு. விவசாயம் பிடிக்குமா இல்லை சிட்டிலுக்கு தான் பிடிக்குமா உங்களுக்குலாம்? அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா. சரி, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏதாவது விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோக்கு சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு விளாக் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி விவசாயம் விளாக் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.